ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஒரு கான்வர்சேஷன் யார் யாருக்குன்னா திவாகர், பிரவீன், வினோத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்தது. ப்ரமோவில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுக்கான ரீசன் வந்து என்னன்றது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வினோத் வந்து என்ன சொன்னாருன்னா, கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தார் திவாகர். இவர் வினோத் என்ன சொன்னார், பாரு மனிஷா குரங்கு வந்து எவ்வளோ பசிக்கு எவ்வளோ அழகாக கொய்யாக்காய் பிடிச்சி சாப்பிட்டுட்டு கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்து வினோத் வந்து சொன்னார். அதுக்கு உடனே திவாகர் வந்து என்ன சொன்னார்னா, போயா அண்டங்காக்கா அப்படின்ற மாதிரி வந்து திவாகர் வந்து வினோத்தை பார்த்து சொன்னார். உடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் வந்து என்ட்ரி ஆகுறாரு. பிரவீன் என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக கலாய்க்கிறாரு. பிரவீனும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருந்தார். அதுக்கு வந்து திவாகருக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் உள்ளார போயிட்டு மறுபடியும் வந்து இவங்க ஆதிரை வந்து என்ன கேட்டாங்கன்னா, டான்ஸ் ஒன்று ஆடு, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வினோத்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு வினோத் வந்து என்ன பண்ணார்னா, திவாகர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து திவாகரும் இருப்பார். மறுபடியும் வந்து யார் பிரவீன் வராரு. பிரவீன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு யாருன்னு கேட்டால் எந்த குழந்தைக்கும் பேர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடி கலாய்ச்சிட்டு இருந்தார். வினோத் க சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டார், வெளியில் கிளம்பிட்டார். இது வந்து இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அமைதியாக கேட்டுட்டு இருந்தார். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணிட்டாரு, பிரவீன் கிட்ட சண்டை. அதுதான் வந்து நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பிரவீனுடைய ஒய்ஃபை வந்து ஏதோ பேசுவார். அதுக்கு பிரவீன் என்ன சொல்லுவார், என் ஒய்ஃபை பற்றிலாம் பேசாத, நான் அப்புறம் உன்னை பற்றி பேசுகிற நிலமை வரும், அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பிரவீன் வந்து திவாகரை வந்து ஒரு வார்ன் பண்ணுவார். உடனே இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சபரி வராரு. சபரி வந்து என்ன சொல்வார், திவாகரை பார்த்துட்டுன்னா, எத்தனை வாட்டி தான் உனக்கு சொல்கிறது, ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, ரெட் கார்டு கொடுத்து சம்பளமே கொடுக்காத உன்னை அனுப்பிடுவாங்க, அது ரூல்ஸ்லேயே இருக்குது தெரியுமா, இதில் சாட்டர்டே சண்டே எபிசோடில் விஜய் சேதுபதி சார் கொடுக்குற அளவுக்குலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, இப்போவே கொடுத்து அனுப்பிடுவாங்க, அதெல்லாம் அந்த ரூல்ஸில் போட்டிருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சபரி கேட்பார். உடனே திவாகர் வந்து என்ன பண்ணிடுவார், அமைதியாக ஆகிடுவார், எதுவுமே பேச மாட்டார். அதுக்கு சபரி என்ன சொல்லுவார்னா, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அமைதியாக இரு, இன்னும் ஒரு 2 நாள் தானே, அமைதியாக இருந்துட்டு நல்ல பேரோடு வெளியில் போ, எதுக்கு தேவையில்லாத எல்லார்கிட்டையுமே சண்டை போட்டுருக்குற, அடுத்தவங்க ஃபேமிலிலாம் இழுக்கிற, உன் கூட ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி பேசு, உனக்கு அது பிடிக்கலையே, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தூரம் போயிடு, எதுக்கு தேவையில்லாத பேசின்னு சண்டை போட்டுட்ருக்குற அப்படின்ற மாதிரி வந்து சபரி வந்து திவாகரை பார்த்து சொல்வார். சபரி வந்து இப்படி சொன்னது உங்களுடைய கருத்து என்னன்றது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.